ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது உங்கள் ரேன் பாய்ஸ். அட தாங்கள் வந்ததின் நோக்கம் செப்டம்பர் மாதம் வந்த சினிமா செய்திகளை தங்களிடம் கூற வந்துள்ளேன். எஸ், போன மாசம் வந்த சினிமா அப்டேட்ஸ் என்னன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னா, ரஜினியும் கமலும் 46 வருஷத்துக்கு அப்புறமா ஒண்ணா சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. இந்த நியூஸ் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஒரு ரூமரா சுத்திட்டு இருந்துச்சு. அத போன மாசம் நடந்த சைமா அவார்ட்ஸ்ல வச்சு கமல்ஹாசன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஏர்போர்ட்ஸ்ல பிரஸ் மீட் பண்ண ரஜினியும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் அவர் என்ன சொன்னாருன்னா, நானும் கமலும் சேர்ந்து நடிக்க போறோம், ஆனா இன்னும் அதுக்கு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்ற நியூஸ் வந்தப்பவே இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறான்ற ஒரு நியூஸும் வந்துச்சு. ஆனா இப்போ அவர் இந்த படத்தை பண்ணல, வேற ஒரு டைரக்டர் தேடிட்டு இருக்கதா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறது இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னா, நானும் கமலும் ஒன்னா படம் பண்ண போறோம்ன்றத கன்ஃபார்ம் பண்ண ரஜினி ஜெயிலர் 2 2026 ஜூன்ல ரிலீஸ் ஆகுன்றதையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பத்தி இப்போ வந்துட்டு இருக்க ரூமர்ஸ் என்னன்னா, இந்த படத்துல சிவராஜ்குமார், மோகன்லால் இவங்க எல்லாரையும் விட கமல் ஒரு கேமியோ பண்ண போறதாவும், அது எக்ஸ்டெண்டட் கேமியோவா இருக்க போதுன்னு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. இந்த ரூமர் உண்மையா பொய்யான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இது கோலிவுட் நியூஸ் கிடையாது, ஆனா நம்ம கோலிவுட்டையே இம்பாக்ட் பண்ண ஒரு படத்தோட நியூஸ் தான். அந்த படம் தான் லோகா. இந்த படம் 100 கோடி 200 கோடியை தாண்டி இப்போ வரைக்கும் 350 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தை ஒரு யூனிவர்ஸா கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த யூனிவர்ஸோட பேரும் எல்சியூ தான். ஆனா நம்ம எல்சியூ கிடையாது, இது வேற எல்சியூ, லோகா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல மொத்தம் 5 பார்ட் மூவிஸ் வரப்போகுது. இந்த லோகா மூவி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 5 பார்ட்டுக்கான ஸ்கிரிப்டையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி இப்படி ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. லோகா யூனிவர்ஸ் இஸ் கெட்டிங் பிக்கர். நெக்ஸ்ட் டைரக்டர் பிரேம்குமாரும் பகத் பாசனும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ண போறாங்க. இந்த படம் 96 மெய்யழகன் மாதிரி ஃபீல் குட் மூவியா இல்லாம ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருக்க போகுது. இந்த படத்தோட ஷூட்டிங்கை அடுத்த வருஷம் ஜனவரில ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல பிரேம்குமார் நம்ம சியான் விக்ரம் வச்சு ஒரு படம் பண்ண போறதா இருந்துச்சு. அந்த படம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. சோ பிரேம்குமாரோட அடுத்த படம் அவர் பகத் பாஸ்ல வச்சு எடுக்க போற ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். பிரேம்குமார் அவரோட ஜானர்ல இருந்து வெளியே வந்து புதுசா என்னத்தை குக் பண்றாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் மாதிரி நானும் சம்பந்தமே இல்லாம பார்ட் 2 எடுப்பேன்னு பிரபு சாலமனும் கிளம்பிட்டாரு. எஸ், கும்கி 2 ஆன் ப்ரொடக்ஷன். பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2 நல்லா எடுக்கிறாரா இல்ல எல்லாரும் மாதிரியும் பார்ட் 2 பர்னிச்சரை போட்டு உடைக்கிறாரான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு 2 படம் கிளாஸ் ஆக போகுது. ஒன்னு நம்ம தளபதியோட ஜனநாயகன், இன்னொன்னு நம்ம எஸ்கேவோட பராசக்தி. 2 படங்களும் ஒரே நாள்ல கிளாஸ் ஆக போறது இல்ல, ஒரு வார கேப்ல தான் கிளாஸ் ஆகுது. ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. அங்க இருந்து ஒரு வாரம் கழிச்சு 14ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது. 2 படத்துல எந்த படம் பந்தயடிக்குதுன்னு நம்ம பொங்கல் அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல சிம்பு ஆக்ட் பண்ற படம். இந்த படம் வடச்சென்னையோட யூனிவர்ஸ்ல வருதுன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த படத்தோட ப்ரோமோவை அக்டோபர் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா படக்குழு சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கலாம். இந்த படம் ஆல்ரெடி 1.5 hour கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் படம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த படம் 2 பார்ட்டா கூட வரலாம் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். எஸ்டிஆரோட படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் அடுத்து எடுக்க போற படம் வடச்சென்னை 2 தான் அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த படத்தை ஐசரி கணேஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இதை அவரே இட்லி கடை ஆடியோ லான்ச்ல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் கல்கி 2 படத்துல இருந்து தீபிகா படுகோன் விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக யார் நடிக்க போறாங்க நமக்கு தெரியல. சாய் பல்லவி ஆர் ருக்மணி வசந்த் இவங்க 2 பேர்த்துல யார் நடிச்சாலும் அந்த ரோலுக்கு ஆப்டா இருப்பாங்கன்றது எங்களோட கருத்து. வேற யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம உலகநாயகன் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். அவரு இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல 90 நிமிஷத்துக்கு கமலோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்க போகுது. 90 நிமிஷம் படம் ஃபுல்லா அவர் வர போறாரு. அடுத்த வருஷம் ஜனவரில பிரபாஸும் இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஜாயின் பண்ண போறாரு. அடுத்த நியூஸ் என்னன்னா, போன மாசம் குட் பை டக்லி படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம இளையராஜாவோட காப்பிரைட் இஷ்யூ தான். அதனால படத்தை மொத்தமா அதுல இருந்து எடுத்துட்டு படத்துல அவரோட ரெட்ரோ சாங்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஜிவி பிரகாஷ் போட்ட மியூசிக்ஸை ஆட் பண்ணி படத்தை மறுபடியும் நெட்ஃபிளிக்ஸ்லேயே விட்டுட்டாங்க. அடுத்ததா பா ரஞ்சித் வெட்டுவோம் படத்தை நான் ஜூலை மாசமே முடிச்சிருக்கணும், பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் சீக்கிரமாவே அந்த படத்தை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அவர் அடுத்து பண்ண போற படம் சார்பட்டா 2. அந்த படத்தோட ஸ்கிரிப்டை ஃபுல்லா முடிச்சிட்டதாகவும் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து சார்பட்டா 2வோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு எல்சியூ ஃபேனும் இந்த ரூமர் உண்மையாகக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க.
அப்படிப்பட்ட நியூஸ் தான் இது. எஸ், கைது 2 டிராப் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு. கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால இந்த படத்தை டிராப் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அமீர் கானோட பண்ண வேண்டியிருந்த படமும் டிராப் ஆயிருச்சு. இப்போ இந்த படமும் டிராப் ஆச்சுன்னா லோகியோட கெரியர் அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிரும். அதனால இந்த படத்தை டிராப் பண்ண வாய்ப்பே கிடையாது. மேபி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா கைது 2 லோகி பண்ணுவார். அவர் கம்பேக் கொடுக்கணும்னா அதுக்கு கைது 2 பண்ணியே ஆகணும். ஸோ அதனால கைது 2 டிராப் ஆக சான்ஸே கிடையாது. கைது 2 கண்டிப்பாக வரும். லோக்கியை இது வரைக்கும் நம்ம டேரக்டராக தான் பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் ஹீரோவாக பார்க்க போகிறோம். எஸ், அருண் மாதேஸ்வரோட படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் இவருக்கு ஜோடியா கூலி படத்தில் கல்யாணியா நடித்த நித்யாராம் தான் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியா ஆக்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம விஜய் சுத்து டைரக்ட் பண்ணுற படம் தான் டயங்கரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது அவரோட ஓன் பயோபிக்ன்றத ஐஸ்வரி கணேஷே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டான் அண்ட் டிராகன் மாதிரி பயோபிக்கா இல்லாமல் மியூசியம் இருக்கு மாதிரி பயோபிக்கா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ். இதில் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை நாங்கள் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்தாலோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேண்ட் பாய்ஸ். டாட்டா பட்டாமாமே.